எப்ப என்ன கூப்பிடுவ அப்படின்னு தயாராக இருக்கிற நம் உள்ளம் கவர்ந்த அன்பு அண்ணன் நடிகர் ரியோ ராஜ் அவர்கள் இதோ காதல் வாழ்க்கையில் தான் அப்படின்னு பேச வர்றாரு. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வாங்க. இதே ஆதரவும் எழுச்சியும் அக்டோபர் 31 இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆமா, இதே மாதிரி அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களோடு அக்டோபர் 31ஆம் தேதி ஆண் பாவம் புள்ள. தேங்க்யூ, தேங்க்ஸ். நன்றி. அரங்கம் நிறைந்த காட்சி பட்டிமன்றத்தில் மட்டுமில்ல, ஆண் பாவம் பொல்லாத திரையரங்கத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிறத. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களோடு அக்டோபர் 31ஆம் தேதி ஆண் பாவம் பொல்லாத திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இதே மாதிரி அங்கேயும் வந்து கைத்தட்டுங்கன்னு நான் கேட்கல, அந்த படம் பார்த்தா உங்களுக்கும் தோணும் இதே மாதிரி அங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு. அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் அது. ஸோ அதனால் தயவு செய்து எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். சில பேர் வந்து அந்த காதல் வாழ்க்கைக்குள்ளார போயிட்டோமா, போயிட்டுருக்கோமா, போவோமா அப்படின்னு கூட தெரியாம இருந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்க இருப்பீங்க. அந்த பக்கம்லாம் நம்ம வாழ்க்கை புத்தகத்துல இருக்கா? ஆமா. ஸோ அந்த மாதிரி என்ன நடக்குது, ஏது நடக்குது, இது என்னது இது அப்படின்னே தெரியாம அந்த காதல் வாழ்க்கைக்குள்ளார அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு போராட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடியவங்க கூட இங்க நிறைய பேர் இருக்கலாம். அவனுங்க எல்லாருக்கும், பெண்கள் எல்லாருக்குமே வந்து என்னோட முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இந்த அரங்கத்தில் எதிரணி, என்னோட அணி, எங்கள் 2 பேரையுமே ஒரு அணியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க நடுவர் அவர்கள், ஸோ அவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். ஆண்கள் அதிகமாக பாவமாக இருக்கிறது எங்கே, காதல் வாழ்க்கையிலையா கல்யாண வாழ்க்கையிலையா அப்படின்ற டாப்பிக்கை கேட்டோன்னே எனக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஆண் பாவம், அது கல்யாணமாக இருந்தா என்ன, காதலாக இருந்தா அவன் பாவன்றதை எங்கேயாவது ஒரு பக்கம் நின்று பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் அதில் காதல் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம காதலும் பண்ணிட்டோம், கல்யாணமும் பண்ணிட்டோம், 2 கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ இது 2ல் எங்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்றத பார்க்கும்போது என்னோட கஷ்டத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். இல்லை, நண்பர்கள்ட்ட கேட்போம், யார் எங்கே ரொம்ப கஷ்டப்படுறானுங்க அப்படின்னு விசாரித்து பார்ப்போம். அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, காதலில் தான் ரொம்ப. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் விக்னேஷ் காத் அவர்கள் சொன்னார். வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் திட்டுறாங்க, அம்மா புள்ளன்னு சொல்கிறாங்க, பொண்டாட்டி புள்ளன்னு சொல்கிறாங்க, எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா சுயநலவாதின்னு சொல்கிறாங்க. அடே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் அதெல்லாம் சொல்கிறாங்க. காதலில் இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம மேலே எதனால கோவம்னு சொல்லவே மாட்டாங்க. ஆஹா, இதில் எது பாவம்? காதல் வாழ்க்கையில் இருக்க ஆண்கள் தான் பாவம். நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, கை கொடுத்து பேசியிருப்பாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் ஆஹா சிரிச்சு பேசுகிறாங்களே, நம்மளோட வாழ்க்கையில் இந்த பொண்ணு இதே மாதிரியே சிரிச்ச முகமாக வாழ்க்கை ஃபுல்லாக வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பேசி பழகிட்டு இருப்போம். எப்போ என்ன எதுக்கு ஏன் பண்ணோன்னே தெரியாமல் எதையாவது ஒன்று லூஸு மாதிரி பண்ணி வச்சுருந்துருப்போம். பிளாக்கில் போட்டுருவாங்க. வீட்டிலன்னா கதவை தட்டி உள்ளுக்குள்ளார போய் ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு நம்ம பொண்டாட்டிகிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கும்போது போய் கதவை தட்டி கேட்க முடியுமா? இட்ஸ் ரியலி டஃப் டாஸ்க். ஸோ காதலில் இருக்க ஆண்கள் தான் ரொம்ப பாவம். இதை விட எனக்கு வந்து ஆக்சுவலி மலர்விழி அக்கா வந்து சொன்னாங்க, இந்த லவ் லைஃப்பில் வந்து பார்க்கவே முடியாது. ஒரு பண்டிகை வரும்போது அந்த ஒரு நாளில் அந்த ஒரு தடவை அந்த முகத்தை பார்க்கறது, அந்த ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது எவ்வளோ சோகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஷயம் தெரியாமல் பேசுறீங்க, அது எவ்வளோ பெரிய சோகம் தெரியுமா? அந்த ஒரு நாளில் ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டில் அவங்களோட அத்தை பையன் வந்திருப்பான், சச்ச எனிமி. இது இல்லாமல் பெஸ்டி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஹாப்பி தீபாவளி டி அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் பண்ணி தேங்க்யூடா அப்படின்னு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம். தீபாவளி வர்றதுக்கு போன தீபாவளிக்கு ஹாப்பி தீபாவளி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ரிப்ளை வருமானு வெயிட் பண்ணிட்டு இருக்கவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அதை சொல்லுங்க. அந்த ஒரு தடவை வீட்டில இருந்து அப்படி வெளியில வந்து எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சு அழகா மல்லிகைப்பூலாம் வச்சு எப்பயாவது தான் சுடிதார் போட்டு கோயிலுக்கு வருவாங்க. அந்த அழகை பார்க்கணும். பாவாடை தாவணியில் வர்றதெல்லாம் அபூர்வம். அப்படி வர்ற அந்த அழகை பார்க்கலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கும்போது அந்த பெண்கள்லாம் டைனோசர் காலத்திலேயே அழிஞ்சிட்டாங்க. இல்லை, இப்போ சம்டைம்ஸ் போடுறாங்க சார், ஏன்னா இவன் இப்படி நிப்பான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால பிஸ்குன்னு இப்படி கிராஸ் பண்றதுக்குள்ள அந்த பாவாடை தாவணி வந்து இப்படி ஒரு வீசிட்டு போயிடுவாங்க. மாப்பிள்ள வந்திருக்காங்க, ஆமா, மாயண்ணே வந்திருக்காங்க, மற்றும் நம் உறவினர்லாம் வந்திருக்காங்க, வாமா மின்னல், அது மாதிரி அப்படி அந்த கிராஸ் பண்ற அழகை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணும்போது நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி மின்னல் மாதிரி வெட்டிட்டு போயிடுவாங்க.
அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு இல்லை அடுத்து ஃபெஸ்டிவல் முடிஞ்சு திரும்ப அந்த காலேஜ் ஓப்பன் ஆகியோ இல்லை நம்மளோட வேலை பார்க்குற இடத்துல ஓப்பன் ஆகி திரும்ப நம்ம அவங்கள எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அது சுகம் கிடையாது, சோகம். இல்லை 80s வந்து காதல் அப்படின்னா காதல்ன்ற ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை தவிர அந்த காதலுக்கான விளக்கமோ வேற எதுவுமே இருக்காது. காதல் அப்படின்னா 80s பொறுத்தளவு காதல். 90s அப்படின்னா 2 இருந்தது. அது ஏன் ஆளு அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக இப்போ சொல்லும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது ஏன் ஆளு பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிடும். நம்ம பசங்கள்ட்ட ஏன் ஆளுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம பசங்களை மாதிரி பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அப்படி இருக்கும். அது என் சைட்டு, இந்த மாதிரி ஒரு 2-3 டேர்ம் தான் இருக்கும். காதல் அவள் என்னோட காதலி இல்லைன்னா என்னோட ஆள், அவ்வளோதான். சார் நான் வரும்போது எடுத்து மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா பட்டிமன்றம் பேசுகிறோம், ஒரு மாதிரி கரெக்டாக பேசிடணும், பிட் அடிக்கக்கூடாது அப்படிலாம் யோசிச்சேன். ஏன்னா நான் சன் மியூசிக் டைம்லேயே போய் பிட் அடிச்சு ஷோ பண்ணிருந்தேன். இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ அந்த டாபிக் வந்தோடனே பாருங்க மறந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ டேர்ம் இருக்கு. கோஸ்டிங்கு, பெஞ்சிங்கு, கஃபிங் சீசனு, லவ் பாம்பிங்கு, சிச்சுவேஷன்ஷிப்பு, டிடிஆர், பீச் ஃபிளாகு, குஷனிங்கு, ரிசி சிம்பு, ஓக் ஃபிஷிங்கு, ஜாம்பிங், கேட் ஃபிஷிங், கேஸ் லைட்டிங், ஆர்பிட்டிங், பாக்கெட்டிங், சாஃப்ட் லான்ச், ட்ரை டேட்டிங், கிரவுண்ட் ஹாப்பிங். இதெல்லாம் என்னடா புரியல? இதெல்லாம் திருப்புகழா திருமந்திரமா கடகடன்னு சொல்றீங்களே? பாத்தீங்க சார், இன்னுமே புருஷனுக்கு புருஷன் மட்டும்தான் பேரு, காதலுக்கு எத்தனை பேர் வந்துருச்சு பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, காதல்ல இருக்கிறது பாவமா கல்யாணம் இருக்கிறது பாவமா? நாங்க காதல்ல இருக்கமா இல்லையானே தெரியாம சுத்திட்டு இருக்கோம் சார். நாங்க தான் பாவம். ரொம்ப இறுக்கமா வேற சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா, இதுக்கு நடுவில் இந்த கோஸ்டிங்னு ஒன்று இருக்கு. அவன் எல்லாம் ரொம்ப பாவம். எதுக்கு கோஸ்ட் பண்றாங்க? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, வீட்லயாவது திட்டிடுவாங்க. இங்க வந்து எதுக்கு என்ன கோவம்னு கூட தெரியாம நம்ம சுத்திட்டு இருக்கணும். அந்த கோஸ்டிங்ல போட்டுட்டா அவ்வளவுதான். அவன் கோஸ்ட் மாதிரி சுத்திட்டு இருப்பான். ஐயோ எதனால கோச்சிக்கிட்டான்னு தெரியல, எதுக்கு பிளாக் பண்ணான்னு தெரியல, இந்த ஜிபேல 10 ரூபா அனுப்பிச்சுட்டு ஹலோ அப்படிலாம் அனுப்பிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ டேர்ம் இருக்கு. இந்த டேர்முக்கு நடுவில் இந்த பெஸ்டி வேற ஒருத்தன் வந்துடுவான். ஸோ இந்த காம்படிஷன்லாம் அப்படியே டேக்கிள் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்மளோட மனசை புரிய வைக்கிறதே மிகப்பெரிய டஃப். யோசிச்சு பாருங்க, புருஷனா இருக்கும்போது உங்க பொண்டாட்டி மட்டும் தான் காம்படிஷன், காதலனா இருக்கும்போது கண்டவெல்லாம் காம்படிஷன். இந்த கல்யாணம் ஆன உடனே ஒரு ஹனிமூன் பீரியடுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனேயும் ஒரு பீரியட் ஒன்று இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துப்போம். நமக்கு பிடிக்கவே இல்லைன்னாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருப்போம். அதில் முக்கியமாக ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இப்போ தான் எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அதில் இருக்க விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி எதுக்கு பண்ணுறேன் ஏன் பண்ணுறோம்லாம் தெரியாது. சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு நடந்திருக்கு சார். என்னோட ஒய்ஃப் வந்து ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க. அதில் வந்து ஏதோ சூசி ராமன் அப்படின்ற சாப்பாடுலாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சூசி அவரு எது சார்? அதே தான், சூசின்றது என்னோட சித்தி, ராமன்றது கடவுள். இந்த பேர்லாம் வந்து சாப்பாடுக்கு வச்சிருப்பாங்க. இதில் அந்த ராமன்லாம் சாப்பிடும்போது நல்லாவே இல்லை, பேர் மரியாதையாக இருக்குன்றதுனால அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டேன் நான். அந்த லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நமக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணி அப்படி போய்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் தான் இருக்கிறதுலையே பாவம். அதனால் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண் தான் பாவம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், காதலில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு பிடிச்சது பண்ணு, எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பையனை பார்த்து திரும்பி நின்று உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லுங்கள். அவனோட அதிகபட்ச தேவை அவனுக்கு பிடிச்சி இப்படி மாறணும் அப்படி மாறணும்லாம் இல்லை. அவனுக்கு அந்த கேள்வி போதும், உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்குற கேள்வி தான் அவனோட அதிகபட்ச தேவையே தவிர அந்த கேள்வியை தாண்டி அவனோட தேவை எதுவுமே இருக்காது. தேவையே இல்லாமல் காதலுக்குள்ளார போய் உங்களோட தேவை எல்லாத்தையுமே நிறைவேற்றணுன்றதுக்காக முழுக்க வாழக்கூடிய காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் பாவம் என்று சொல்லிட்டு வரங்க. பேசுறதே படம் பார்த்த மாதிரி இருக்குன்னா, அக்டோபர் 31 படம் பார்த்தா அதில் எவ்வளவு பேசியிருப்பாரு. அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில தான் பாவம் அப்படின்னு எதிரணியில் இருக்கிறவங்களே மாஞ்சு கை தட்டுற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க.